ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிபிடி ப்ரோ கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமா? கடைசி எப்படி பண்ணிச்சுமா, இதில் நான் இவ்வளோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தோண்டிக்கிட்டு இருந்தேன். அதில் தான் எனக்கு இந்த சூப்பர் செஸ்ட்னு ஒன்று வந்திருக்கு. அதில் பார்த்தா டைமண்ட் இருக்கும். இப்போ தான் திறந்து பார்த்தேன். அது உள்ள பிக்காக்ஸ் இருக்குது, வித்தியாசமான பிக்காக்ஸ் இருக்கு. நம்மளுக்கு இப்போ எது தேவைப்படுது தெரியுமா? பிக்காக்ஸ் இப்போ தேவைப்படுது, இது தேவைப்படாது. இந்த ரெண்டுமே தேவைப்படாது, பிக்காக்ஸ் மட்டும்தான் தேவைப்படும். அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க போல். ஒவ்வொரு இது முடியவும் இது கொடுத்துட்றாங்க போல். இன்னொன்று ஃபாரஸ்ட் அப்டேட் தாண்டலை, ஆனால் ஒன்று சூப்பர் செஸ்ட் கொடுத்துட்டாங்க. கைட்டே நான் தோண்டிட்டு போயிடுவேனே. பிக்காக்ஸ் இந்த இவ்வளோ தூரம் தான் நான் கைட்டே தோண்டிக்கிறேன். கேவலமாக இருக்கு. பார்த்தேன் அது உள்ள பிக்காக்ஸ் இருக்குது, வித்தியாசமான பிக்காக்ஸ் இருக்கு. நம்மளுக்கு இப்போ எது தேவைப்படுது தெரியுமா? பிக்காக்ஸ் இப்போ தேவைப்படுது, இது தேவைப்படாது. இந்த ரெண்டுமே தேவைப்படாது, பிக்காக்ஸ் மட்டும்தான் தேவைப்படும். அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க போல். ஒவ்வொரு இது முடியவும் இது கொடுத்துட்றாங்க போல். இன்னொன்று ஃபாரஸ்ட் அப்டேட் தாண்டலை, ஆனால் ஒன்று சூப்பர் செஸ்ட் கொடுத்துட்டாங்க. கைட்டே நான் தோண்டிட்டு போயிடுவேனே. பிக்காக்ஸ் இந்த இவ்வளோ தூரம் தான் நான் கைட்டே தோண்டிக்கிறேன். கேவலமாக இருக்கு. என்ன சிஸ்டம், இந்த மாதிரி நார்மல் செஸ்ட்லாம் இந்த மாதிரி வருது. சூப்பர் செஸ்ட்னால் சூப்பர் செஸ்ட்னு முன்னாடி ஒரு இது காமிச்சிருது. இடத்த கொஞ்சம் பெருசாகணும், ஏன்னா எல்லாமே பெருசாகுது. சரி, வெளியே போகலாம். இதை வைக்கவே மறந்துட்டேன். எதுவும் நல்லதாக மாட்டேங்குது. ஸ்டோன் அடுத்த லெவலுக்கு இன்னும் போக மாட்டேங்குது. எல்லாம் விலங்கு வந்து தொலை மாட்டேங்கிருப்பான். தோண்டிகிட்டே தான் இருக்கேன், விலங்கு ஏன் வர மாட்டேங்குது? ஃபாரஸ்ட் அப்டேட் தானே. எஸ், இதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் உன்னோட கரியாலே ஒன்று அடிப்பேன். ஷார்ப்பாக இருந்தால் அங்கே இருந்தால் நான் வெளியே போக மாட்டேன். அதுதான் மேலே எக்ஸ்ட்ரா படிக்க வச்சுட்டேன். 2 உள் கிடச்சிட்டு அப்படின்னு நினைக்காங்க. ஐயோ, இந்த உள் வந்து விட்டா இந்த உள் இதை நம்ம இப்போ இது வெள்ளையாக மாற்றணும்னா அதுக்கு ஒயிட் டை தேவை. ஒயிட் டை வந்து ஸ்கேல்டன்லாம் கிடைக்கும். ஸ்கேல்டன்னா அதில் வரமாட்டான், வந்துருந்தாலும் கொஞ்சம் நல்லது தான் நம்மளுக்கு இப்போதைக்கு. இன்வென்ட்ரியில் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வச்சிடணும் ஒழுங்காக. இது அவ்வளோ அனைத்தையும் ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே கையில் எனக்கு இருக்கு.
இப்போ கை தொடக்கும் சரிஞ்சு இல்லை. இந்த பூவாக கொடுத்து சொல்ல மாட்டாங்களேடா. இந்த மரம் கூட ஓகேங்களாம், இந்த சீடு ஓகேங்களாம். இந்த பூ தேவையில்லை நமக்கு. தேவையில்லாத பூப்பேடை போடவும் என்ன தெரியுமா எனக்கு அவ்வளோ பூமியை தூக்கி அந்த சின்ன செஸ்ட் இருக்கா அதுக்குள்ள இருந்துக்கிட்டு தூரத்துலேருந்து உடைக்க போகிறேன். இந்த சீடு இருக்குட்டு இந்த பூ தான் தேவை. சொல்லு அக்சி பூ இந்த இது தேவைப்படலாம்னு நினைக்கிறேன். இது வந்து இதில் வச்சுட்டு கிராஃப்டிங் வேண்டாம். எங்கே அந்த அதுதான் லைட் கிரேடை. லைட் கிரேடையா இதை ஒயிட்டாக இருக்கும்னு நினச்சேன் நான். லைட்டாக கிரேவாக இருக்குமா அந்த டையே பாத்திரமா செய்தில்லை பாத்திரமா இதுவும் இதையும் வச்சா லைட் கிரே டையா நல்லா இருக்கு. லைட் கிரே விட்டு நல்லா இருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த பூ எல்லாமே கண்ணு முன்னாடியே வச்சுக்கிட்டு ஒயிட் டை எல்லாத்தையும் கண்ணு முன்னாடியே வச்சுக்கிட்டு கண்ணம் கண்டிக்கிட்டு விளையாடுற மாதிரி இருக்குது பார்க்க. 2 உள்ளு கிடச்சி நம்மளுக்கு இன்னும் ஒரே உள்ளு மட்டும் கிடச்சுன்னா பெட்டு செஞ்சிடலாம் நம்ம. வாழை பிங்க்கு ஒயிட்டு. இந்த ஒயிட்டு தேவைப்படலாம். திக்குண்டு வேறு ஏதாவது கலர் ஆடி வந்துட்டுனா ஒயிட்டாக மாற்றிக்கலாம். இந்த ரெட்டு இந்த ரெட்டு அப்படி கிடைச்சிச்சு. அது ஜெஸ்ட்லேருந்து அவ்வளோ கிடைக்குதுல தான் போனோம். 1 மணி நேரம் ஜெஸ்ட்டுக்குள்ளே அவ்வளோ பூமி வச்சுக்க போகிறேன். தேவையில்லாத பூவை சரி போ. தூரத்துலேருந்து என்ன உனக்கு காப்பி இன்னைக்கு இதுக்கு எனக்கு கீரையும் தூக்கி போடணும். இது மேலே ஏறியும் தூக்கி போட முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இது மேலே ஏற்றி போடும். உங்களுக்கு நான் மூலம் இல்லையா? இங்கே இது அப்புறம் இது தேவையெல்லாம் நீயே பிடிங்கி வச்சுருக்கேன். இது மட்டும் எனக்கு இப்போ புரியுது கரெக்டாக. இப்போது நம்மளுக்கு இதான் தேவை. அந்த பெட்டு மட்டும் வந்துச்சா போதும். பெட்டு மட்டும் கிடச்சிட்டா போதும் நம்மளுக்கு அப்படின்னு நான் விட்டுருவேன். இந்த பாக்கெட் ஆஃப் வாட்டர் இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு எது கொடுத்துருக்காங்கன்னு. அவங்க சொல்கிறது முன்னாடி நம்ம பண்ணிடுவோம். ஐஸு தேவைப்படாது தான். உள்ளே போட்டிட்டோம். உடச்சிட்டு கீழே போய் நம்ம எது வைக்கலாம்? ஐஸ் கட்டி வைக்க சொல்கிறானுங்களோ? ஐஸ் கட்டி உரிக்கணுமோ? வேண்டாம், கீழே போய் தான் வந்து நான் எதெல்லாம் தேவையில்லையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு போய்க்கிறேன். எதுக்கு இந்த சீடு மரம்லாம் இருக்கக்கூடாது. கீழே ஏதாவது பிளாக் வச்சிட்டோம்னா நம்ம கீழே விட முடியாதுல்ல, அதுக்கு தான் நான் பண்ணுறேன். இப்போ கீழே போய் டெத் ஆகணும், மேனுக்குள்ள தான் டெத் ஆகணும் இல்லை.
இந்த பூ தேவையே இல்லை, தேவையில்லாமல் இங்கே வச்சுருக்கேன். ஸ்டிக்கு சேர்த்து வை. இந்த வுட் இது கூட போ. மொத்தமாக ஒரு பிளான்ஸ் மாற்றிக்கலாமோ? ஒரு மரம். இந்த ஒரு மரத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸ்டிக்கு 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 இதுக்கு இப்படி வைக்கலாம். அப்பாட எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ஏதாவது ஒரு பிளாக்கு கொண்டு போகணும், அதை வேற மறந்துட்டேன். எதுக்கு நம்ம இதெல்லாம் போட்டுக்கிட்டு விட்டே போட்டுருவோம். சாரி, இல்லை இதுவே போட்டுடலாம். லூஸ் பண்ணலாம். ஓலா ஓலா ஓலா. எங்கேருந்து தண்ணி வந்துச்சு? நான் தான் ஊற்றுனேன். இப்போ நான் தெரியாமல் செஸ்ட் வச்சுட்டு போயிட்டேன். அங்கே இது தண்ணிகளெல்லாம் உட்கார முடியாது. அண்டர் கிரவுண்ட் தேவைலாம் நீ எப்படி இருக்குது? பார்த்து பார்த்து எதுக்கு தண்ணி ஊற்றுறேன்? கீழே போய் ஏதாவது பிளாக் வைக்கணுமா? பாதியில் ஒன்று விட்டுட்டு சூப்பர் வச்சானா மொத்தமாக கீழே போ. வேற என்ன உனக்கு இருக்கு? போ. நானே அவசரமாக வேறு இடத்துல விட்டுட்டேன். இதுக்கு மேலாம் தண்ணி கிடைக்காது. அவ்வளோதான், இங்கே நின்று போனாலே அப்படியே நானும் அது குதிச்சுக்குவேன். தேவையெல்லாம் அணி பண்ணிக்கிட்டு இருக்குது. கீழே வந்தால் மொத்தமாக டைரி தான் வருமோ? ஆமாம், இங்கே என்ன போய் விட்டு வச்சுருக்கேன் கீழே விட்டு வைக்கிறதுக்கு. சரிப்பா, அதில் ஒரு பிக்காக்ஸ் கிடந்துச்சேல, அந்த பிக்காக்ஸ் எடுப்போமா? கோல்டன் பிகாக்ஸ் வச்சு ஆகவே ஆகாது. தெரியும் எனக்கும். ஏதோ தோன்றதுக்கு அது ஆகும்ல. அது கோல் மட்டும்தான் எடுக்கும் இந்த கோல்டன் பிக்காக்ஸ். அயன்லாம் எடுக்காது. சூப்பர் ஸ்பைடர் இது கொடுத்துருக்காங்க. வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. சொல்லுவேன். ஏதாச்சும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவேன். இங்கே இருங்க கோல்டன் பிக்காக்ஸ். அதுக்குள்ளேயும் அது இது பாரு இது போயிட்டு ஏன் தேவையில்ல போச்சு. அயனை தேவையில்லாமல் அடிச்சிட்டேன். ஆனால் ஸ்பீடாக மைண்ட் பண்ணோம். அயன் ஸ்டோன் பிக்காக்ஸ் தான் யூஸ் செய்யணும். வேறு என்ன வழி? அது எப்படி கிராஃப்டிங் டேபிளுக்குள்ளேயே ஃபஸ்ட்டு போயிடுறேன். வந்துட்டேன் ஸ்டிக் எடுக்க. கிளம்பிட்டே ஒன்றாக்க முடியாதா? நம்ம அப்படியே ஒரு அயனை வேஸ்ட் பண்ணிட்டோமேடா. இன்னத்துக்கு 3 அயனை அழகாக எடுத்துருக்கலாம். அப்பா உடஞ்சிச்சு. டக்குன்னு உடஞ்சிடும் அந்த பிக்காக்ஸ்லாம். கோல்டன் பிக்காக்ஸ்லாம் யாரும் செஞ்சிடாதீங்க தெரியாமல் கூட கேமில். டக்குன்னு உடச்சிக்கும். அண்டர் கிரவுண்ட் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டே வரணும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபாரஸ்ட்டு. இன்னைக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஃபஸ்ட் வந்து ஃபாரஸ்ட்டு. தேவையில்லாமல் ஃபஸ்ட் வீடியோவில் அண்டர் கிரவுண்டுன்னு வந்துருக்கேன். சரி, ரொம்ப நிமிஷம் ஆன மாதிரி தெரில எனக்கு இப்போ. ஆமாம், இந்த வேல்டு டிலேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. சார் இது வேல்டு டிலேட் ஆகலாம். அப்பாடி என்ன ஒரு அனிமல் கூட காங்கல? என்னத்துக்கு ஜோம்பி கிம்பி வந்துருப்பானுங்களே அண்டர் கிரவுண்டில் இருந்தா? ஏன் என்ன இந்த நம்ம ஒரு புதுசாக ஒரு ஆப் ஏற்றினோமே, அந்த ஆப்பு மைண்ட் மேப்புங்கிற மாதிரி ஒரு ஆப்பு. அதில் நான் பெட்ராக் எடிஷன் ஏற்றுறேன். இப்போ நான் அதில் போய் பார்த்தேன் 2 பிளேயர் தேவைங்குது. அதுக்கு நான் என்ன பண்ணேன், மல்டிப்ளேயர் ஆடுவோம். அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. மல்டிப்ளேயர் எங்களுக்கு ஆட தெரியாது. அதான் ஒன்ஸாக போட்டுக்கிட்டு இருக்குங்க. அதான் இல்லாட்டி 1 பிளாக்ல கூட மல்டிப்ளேயர் போடலாம்.
நாளைக்கு ஏதாவது வீடியோவில் பார்த்துட்டு வந்து போட பார்ப்போம். ஏதோ நான் பார்த்துட்டு இருந்தேனே ஒரு வீடியோவில், எதுலேயும் சைன்இன் அப்படின்னு போட்டுருந்துச்சுன்ட்டு நான் அந்த வீடியோ பார்த்தேன். ஓ, அப்போ அதில் வந்து அது உனக்கு க்ளூ கிடச்சதா? இல்லைல்ல, மல்டிப்ளேயருக்கு ஒன்றும் பண்ணலை, ஏதோ சைன்இன்னு இருந்துச்சு. போட்டு தள்ளி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருந்தான். ஆனால் நம்ம ஒரு கேமு சோர்னுங்கிற மாதிரி ஒரு கேம் வச்சுருப்பேமே, அதில் மேலே சைன்இன் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு, அதையும் ரப்பி ஒரு வீடியோ பண்ணுவோம். ஆமாம், அது வேறு ரப்பணும்லா. ஃபஸ்ட்டு இந்த 1 பிளாக்ல செகண்ட் எபிசோடு இது. நாளைக்கு தேர்ட் எபிசோட் போடலாமா இன்றைக்கே போட்டுடலாமா நானும் யோசிக்கல. இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது என்ன சொல்கிறேன்? இப்போ எத்தனை மணி? மணி 7, 8, 9, 10, 11, 12, 13, 2 வாங்கி வச்சுக்கோங்க. சரி 3 வாங்கி வச்சுக்கோங்க. இதுக்கு மாதிரி செய்ய முடியாது பிஎக்ஸ். ஏன்னா ஸ்டிக்கு இல்லை. கொஞ்சம் ரெக்கார்ட் ஆப்ஷன் ஆன் பண்ணிட்டு அந்த இது பண்ணியிருக்கலாம். நான் பண்ணது தப்பு. என்னத்தை? இந்த இது தோண்டிட்டு இருந்தோம்ல, ரெக்கார்ட் ஆப்ஷன் ஆன் பண்ணால் தோண்டிட்டு இருந்தேன். இவன் இப்போ தான் ஆன் பண்ணியிருக்கேன். ஆமாம், அதான் 15 நிமிஷம் இப்படி தான் ஆன் பண்ணியிருக்கேன். இந்த சூப்பர் ஜஸ்ட்னு வந்தோடனே தான் ஞாபகம் இருக்குது நம்ம ரெக்கார்ட் ஆப்ஷன் ஆன் பண்ணலையேன்ட்டு. ஏனே இந்த இப்போ அது புதுசாக ஆக்கிட்டாங்கண்ணே. இது நம்ம இந்த ஏதோ இந்த இந்த கேம் பேர் என்ன? மைன்கிராஃப்ட். கோழி வா 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 வா. இந்த கோழி நம்ம அடிக்க தேவையில்லை, ஏன்னா அது நம்மளுக்கு முட்டையை போடும். முட்டையை வச்சு கேக் மட்டும் தான் செய்ய தெரியும். சொல்லுவடா, 5-6 கோழி வச்சுன்னா கொஞ்சம் நல்லதாக இருக்கும். நீ அங்கே போ, என் சரி போ. உனக்கு அந்த சரி கேக் வச்சு என்னென்ன பண்ணுவாங்க? நீ அங்கேயே இரு. கேக் வச்சு என்ன பண்ணுவாங்க? சாப்பிடுவாங்க. கேக் வச்சா சாப்பிட மட்டும்தான் முடியும். இன்னும் ஃபுல் ஹெல்த்தும் ஏறிடும் ஒரு பீஸுக்கு. இந்த முயல் எனக்கு பிடிக்கும். இப்போ செத்துப்போம். அதான் நான் யோசிக்கேன், முயல் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. போன வீடியோவில் போன வீடியோவில் இப்படி ஒரு முயல் இப்படி அடித்ததுக்கே செத்து போயிட்டு. இப்போம்மா எனக்கு அடிக்க விருப்பம்லாம் அடிச்சிட்டேன். ஆமாம், இதுதான் மைனிங் இடம்ட்டு அவனுக்கு எப்படி தெரியுது? எப்படின்னு தெரியல, அங்கேயே மைண்ட் பண்ணி செஸ்ட் பக்கத்தில் இருக்குது. ஒரு அடையாளம் தான். இப்போ நம்ம இப்படிலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக போவோம். என்னது இது? லக்கி கேன் மைண்ட் மேப் இருக்குங்க. லக்கி கேன் ப்ளே கூகுளில் இருந்துக்கிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு இந்த லக்கி கேன்னு போங்க உள்ள வா. அதே இடத்துல நான் தள்ளி கொண்டு போய் விடணும். அப்படியா? எனக்கு தெரியாது பத்தியா, தள்ள முடியலை பத்தியா. முன்னாடி போ பாரு, போக மாட்டேங்குது. சீடு எதுவும் வச்சிருக்கியா? நம்ம சீடு வச்சிருக்கோம்ல, தர சீடு கீழே வச்சிருக்கோம். நான் நறுக்கலானே ஆறு இதுதானே நல்லா இருக்கு. அப்படியா? சரி பார்த்துருவோமா. ஓடு ஓட உள்ள ஓடு உள்ள ஓடு உள்ள ஓடு உள்ளவா இல்லவா. அப்பனா தருவேன். ஈஸ்னஸ் இப்போ தான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்குது. அங்கே அடிப்போம் அப்பாட மாற்றியாச்சு. இப்போ ஃபீடு பண்ண தேவையில்லை. அட அங்கே அடிப்படா குவாலி போயிட பாட கூட்டிச்சாச்சு. இப்போ அது 2 முட்டை போட்டுட்ருக்கோம். 2 மாதம் முட்டை போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் ஃபீடு கொடுத்தா முட்டையும் போடும், இன்னொன்று குட்டியும் போடும். அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ க்ரீப்பர் ஆரம்பிச்சிருச்சு. அம்மாடி, செஸ்ட்லேருந்து அவ்வளோ பொருளும் போயிட்டேடா. நான் இதெல்லாம் நினைக்க கூட இல்லை, அதுவாக நடந்துட்டு. நம்மகிட்ட இப்போ இதெல்லாம் இருக்குது. இப்போதைக்குன்னு போஸ் மளவு இருக்குது. நல்ல வேலை இதெல்லாம் வந்துட்டு, அயன்லாம் வந்துட்டு. சேஸ்ட்டு சிக்கனு மூச்சுக்கு நேரம் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு மேலே நான் இடத்த பெருசாக்க போகிறேன். போங்க கோல், நீ எல்லாம் எனக்கு தேவையில்லை. கீழே போ, நீ கீழே போ.
இப்போதைக்கு நான் அதான் நல்லது. உட்காந்து பாரு அது எப்படி போகுதுன்ட்டு. பார்ப்போமா? கா 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 நல்லா தான் இருக்குது. இன்னும் இது ஃபஸ்ட்டு இதெல்லாம் உடச்சிட்டு நம்ம கொஞ்சம் பெருசாகும். எப்பவுமே க்ரீப்பர்லாம் வர ஆரம்பிச்சிட்டு இதுக்குன்னு அண்டர் கிரவுண்ட் அப்டேட்லாம் க்ரீப்பர்லாம் வரும். ஆனால் சொல்லிட்டு வர வேண்டியது தானே. அதான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். தெரியுது. ஒரு ஐடியா நல்லா சொல்லு. கொஞ்சம் டர்ட்டு வேற கம்மியாக இருக்குது. நான் இந்த மாதிரி இன்னொரு இது டிலேட் பண்ணி ஏதோ ஒன்று சொல்ல வந்து சொல்ல போயிட்டேன். இதே மாதிரி ஒரு கிராஃப்டில் ஃபைண்ட் த பட்டன் அந்த மாதிரி நிறைய இது வச்சுருந்தாங்கல்ல. ஃபஸ்ட்டு இது வரைக்கும் நான் அப்படி போட்டுக்குவேன். இது மட்டும் எனக்கு கன்ஃபார்ம். ஏன்னா அதுக்கடுத்து இந்த 4 பக்கமும் நான் இப்படி ஒன்று எழுதிட்டு போகிறேன். இப்படி இழுத்துட்டு போய்க்கணும். கொஞ்சம் வந்தால் மைண்ட் பண்ணுவேன். நான் என் சேனலை பற்றி என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னேன். அப்புறம் இன்னொருத்தன் அவன் பழனிக்குமார் அப்படின்ட்டு ஏதோ சேனல் சொன்னான். பழனிக்குமார் 1413 ஏதோ சொன்னான். 13 மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. நீ ஒரு சின்ன கொஸ்டின் கேளு, அப்போ தான் எனக்கு தெரியும். என்ன கொஸ்டின்? யூடியூபருக்கு எத்தனை வயசு இருக்கணும்னு கேளு, கரெக்டாக சொல்லுவான் அவன். யூடியூபருக்கு எத்தனை வயசு இருக்கணும்னு கேளு, அவன் சொல்லுவான் பாரு. என்ன சொல்லுவான்? கேளு. வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்க மாதிரி இருக்குல்ல. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போன மாதிரி இருக்குல்ல எனக்கு. 21 ஆயிடுச்சு. பரவாயில்ல இருக்கட்டும், இந்த சைடில் மட்டும் இப்படி போட்டுக்குவோம். உட்லாம் கொஞ்சம் கிடச்சிட்டு என்ன செஸ்ட்டில் இருந்த அந்த ஒரு டைமண்டு போயிடுச்சு. இதான் வர டைமண்டா? இப்போதானே அண்டர் கிரவுண்டே வருது. சூப்பர் செஸ்ட்லேருந்து 50 இதை வந்துட்டு எனக்கு டைமண்ட் இருந்துச்சு. போயிட்டுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அந்த டைமண்டு. உனக்கு என்ன சூப்பர் செஸ்ட் சூப்பர் செஸ்ட் தெரியாதா? செஸ்ட்டுன்னு சொல்லி பாருல, வரும்ல சூப்பர் செஸ்ட்டு. வாயில் வர மாட்டேன் அவனுக்கு. ஷை சூப்பர் சொன்னால் செஸ்ட் சொல்ல மாட்டேங்க, செஸ்ட் சொன்னால் சூப்பர் சொல்ல மாட்டேங்க. என்ன ஒரு அழகு. நல்லா இருக்கலாம். நீ எப்போ போட்டு முடிக்க? இதை கொஞ்சம் போட்டு முடிச்சிட்டோம்னா நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். போட்டு முடிச்சிட்டீங்களா? இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் 2 நாள் ஓட்டி வச்சுருவோம். இவ்வளோ நேரம் அடுத்த இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ எனக்கு பார்க்க கொஞ்சம் தூரம் பரவாயில்லங்கலாம். என்ன இது கொஞ்சம் சிறுசாக இருக்க மாதிரி தான் தெரியுது. இப்படி இருக்குதா? சரி இப்போ இன்னுமா 1 2 வைக்காமல் என்னலாமே நம்ம தேவைலாம் அன்றைக்கி. 1 2 3 4 5 6 7 7 8 9 10 இருக்குது நம்மகிட்ட. இந்த சைடு இதுக்கு 30 யூஸ் பண்ணிடுவோமா? 3 4 5 6 7 8 9. இப்போ இது கொஞ்சம் 1 1 போட்டுருமா? சரி இருக்கட்டும், நான் இப்போ போட வேண்டாம். இதுக்கு 9 இருக்குது. அதுக்கு கை டென்னில் இதெல்லாம் சீக்கிரம் முடியும். 1 2 3 4 5 6 5 6 7 இருக்குது. இதில் அதில் 3 தெரியும். 1 2 3 4 5 6 7. எனக்கு தெரிஞ்ச என்ன தெரியுமா பண்ணலாங்க, இதுலேயும் எல்லாத்துலேயும் கூட்டிடலான் இருக்கேன். இதில் வந்து ஒரு அடுக்கு கூட்டணும். கூட்டிட்டு என்ன பண்ணலாம்ல, நீங்கள் பண்ணேன்
இந்த மாதிரி பண்ணலாம். அந்த கூட்டி வச்சு இந்த சைடு பண்ணை அங்கே ஒரு ஃபார்மிங் என்னன்னு சொல்லு. ஃபார்மிங்னாவா? இது விவசாயம். இது பத்தனை இருக்குது, தேவையில்லாமல் இங்கே வந்துடுவேன். அங்கே 7 தான் இருக்குது. அது வரைக்கும் டேரக்ட்டு பற்றணுமே ஃபஸ்ட்டு. இதுக்கு மேலாம் டேரக்ட்டு வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு ரொம்ப கம்மி. நீ தான் 64 வச்சுருந்தியே, அதெல்லாம் என்னாச்சு? அதெல்லாமா அதான் அங்கே முக்கால்வாசி என்ன போயிட்டு. டைமண்டு டைமண்ட் கையில் தான் இருக்கு. இக்கதான் இருந்திருக்காலும் பார்க்கவே இல்லைனாலாம். இந்த சைடு நம்ம என்ன திரும்ப போட்டுடலாம், இந்த சைடு விவசாயம் போட்டுடலாம், அந்த சைடு ஏதாவது பண்ணிக்கலாம். இங்கே வந்து பண்ணை, இங்கே வந்து ஃபார்மிங்கு, இங்கே வந்து வீடு, அங்கே வந்து அங்கே நம்ம எது திரும்ப பண்ணலாம். ரைட்டே சொல்லிட்டா, மரம் வளர்க்கலாம். அந்த சைடு மரம் வளர்க்கலாமா? ஆமாம், சீடு தனியாக மரம் தனியாக தான் இருக்கும், பார்த்துக்கோ. அவ்வளோதான், இதுக்கு மேலே டேரக்ட் இல்லை. ஸ்டோன் பிக்கெக்ஸ் ஏதாவது போயிட்டா ஏதாவது போகலாம், அவ்வளோவும் போயிட்டு. ஸ்டோன் பிக்கெக்ஸ் நீ என்ன 10 செஞ்சு வச்சேன்? 5 செஞ்சு வச்சேன். அதுக்கு தேவைப்படும்ண்டு. சரி, அடுத்த வீடியோவில் நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். பாய் கைஸ். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க.